Hi friends, healthy recipes la இன்னைக்கான ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? மஷ்ரூம் is a very good source of protein ங்க. நிறைய வைட்டமின் டி சத்துக்கள் நிறைந்தது, பொட்டாசியம் சத்து இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணும், பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, பிபி உள்ளவங்களும் சாப்பிடலாம், லோ கேலரி ஃபுட், வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லதுங்க. மஷ்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக கோதுமை மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு மஷ்ரூமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அப்போ இந்த மாதிரி ஒயிட்டாக க்ளீனாக நீட்டாக கிடச்சிரும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா. ஓகேங்களா? இப்போ மஷ்ரூமையும் 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் தாளிக்கிற மசாலாஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிக்கணும். இப்போ இந்த க்ரீன் சட்னி எப்படி மேக் பண்ணணும்னு சொல்கிறேன். 4-5 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த க்ரீன் சட்னி. இதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க. இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதாவது நீங்கள் வீட்டில் பொடிச்சதும் கரம் மசாலா எடுத்துக்கலாம், இது கடையிலையும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மஷ்ரூம்லேயே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட்டு வரும், காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் வெந்து வரும். இதுக்கப்புறமா இதில் நம்ம கழுவி ஊற வச்சுருந்தா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் இங்கே நார்மல் ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷியோவில் இப்போ நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுக்கணுங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் தயவுசெய்து நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி அழகாக உதிரியாக போலான்னு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. அதுக்கு தான் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் கொடுக்குறது. அப்போ இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.